ஒரு சஸ்டைனபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தேவையானது 3 விஷயம். ரைட் மைண்ட் செட், ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் தேவையான எக்ஸிக்யூஷன். ஃபர்ஸ்ட் ரைட் மைண்ட் செட் பத்தி பார்ப்போம். ஒன்னு, செட்டிங் அ கிளியர் பர்பஸ். 20s and 30sல நம்ம எல்லாருக்கும் சூர்யா ஆர்யா மாதிரி ஃபிட்டா இருக்கணும்னு ஆசை இருக்கும். இதே 40s and 50sல நமக்கு நீண்ட ஆயுள் வேணும், இருக்கிற வரைக்கும் ஹெல்தியா இருக்கணும், நம்ம கிட்ஸ் எஜுகேஷன், வெட்டிங், அப்புறம் கிராண்ட் கிட்ஸ் பார்க்கணும், அவங்க கூட சேர்ந்து விளையாடணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும். ஸோ கிளியர் லாங் டேர்ம் பர்பஸ் செட் பண்ணணும். 2, இது ஒரு மினிமம் 6 months to 1 year ஜர்னி. ஒரு சஸ்டெயினபிள் சேஞ்சா இருக்கணும். ஓவர் நைட்ல அம்பானி ஆக முடியாது, ஓவர் நைட்ல ஃபிட்டும் ஆக முடியாது. அந்த கிளாரிட்டியை கிளியரா ஏத்திக்கணும். 3, வாட் கெட்ஸ் மெஷர்ட் வில் கெட் இம்ப்ரூவ்ட். ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணி பாடியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸை கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஹார்ட், லிவர், கிட்னி, கட் ஹெல்த், இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடக்கூடாதுன்ற கிளாரிட்டி வேணும். 4, லூஸ் பண்ற 20 kg மோஸ்ட்லி கெட்ட ஃபேட்டா தான் இருக்கணும். மசில் லாஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணி நோஞ்சா மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த கிளாரிட்டியும் ரொம்ப முக்கியம். 5, ஃபைண்டிங் டைம் ஃபார் வாக்கிங். வாக்கிங் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் எக்ஸசைஸ். டெய்லி 30 minutes வாக் பண்ணீங்கன்னா 200 calories பர்ன் ஆகும். கேலரிஸ் பர்ன் பண்ண, டெபிசிட் கிரியேட் பண்ண வாக்கிங் மாதிரி பெஸ்ட் எக்ஸசைஸ் வேற எதுவும் கிடையாது. அடுத்து ஸ்ட்ராட்டஜி. கணக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. 1 kg ஃபேட்ன்றது 7700 calories, 20 kg 1.54 lakh calories. சஸ்டெயினபிளா டெய்லி 300 calorie டெபிசிட் வச்சீங்கன்னா 500 days ஆகும். ஃபைனலி எக்ஸிகியூஷன். ரேபிட் ஃபயர்ல பார்ப்போம். டெய்லி 60 minutes வாக்கிங், வீக்லி 3 to 4 days ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், 2 நாள் கார்டியோ, கம்பல்சரி 8 hours ஸ்லீப், 2 to 3 liters தண்ணி, இனஃப் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன்டேக், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மீன் சாப்பிடுறது, இல்லைன்னா மீன் மாத்திரை. லாஸ்டா உங்க பிஎம்ஆர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெபிசிட் மெயின்டைன் பண்றது. இது ஒவ்வொன்னு பத்தியும் தனித்தனியா டீடைல்ல நான் பேச போறேன். ஃபாலோ பண்ணிக்கங்க.